அத்தியாயம் 79 ஆரோவின் தியாகம். எரிக் தன்னை விட மிகவும் வலிமையான ஒரு எதிரியை சமாளிப்பதில் சிறப்பாக செயல்பட்டார். இப்போது நான் அதையே செய்ய வேண்டிய முறை எனக்கு வந்தது. நான் எதிர்கொண்டிருந்த மனிதன் எரிக்கின் எதிராளியைப் போல வாளைக் கையாளும் திறமைசாலி இல்லை. பிரச்சனை அவருடைய உபகரணங்கள்தான். அவருடைய உபகரணங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்தவை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் சண்டையில் சிக்கிக் கொண்டபோது நான் ஒரு குத்து அடிக்க முடிந்தது, ஆனால் அது அவரை பாதிக்கவே இல்லை. என் எதிராளிக்கு தீங்கு விளைவிக்க முடியாவிட்டால் அவரை தோற்கடிக்க எனக்கு வேறு வழியில்லை. அந்த மனிதன் தன் வாளை என் மீது வீசினான். நான் அதை கைப்பிடியால் தட்டிவிட்டு மீண்டும் அவன் மார்பை நோக்கி குத்தினேன். அதே பகுதியில் இரண்டாவது அடி ஏதாவது செய்யக்கூடும் என்று நான் நம்பினேன். ஆனால் அந்த மனிதன் அசையவே இல்லை. அதற்கு பதிலாக அவன் தலைக்கு மேல் வாளை சுழட்டினான். நான் என் தலையை ஒரு குறுக்கு கட்டையால் மூடினேன். வாள் என் கைப்பிடிகளில் மோதியது. நான் பின்வாங்கி என் கைப்பிடிகளை பார்த்தேன். இப்போது அவற்றில் பல பள்ளங்கள் இருந்தன. விரைவில் அல்லது பின்னர் அவை உடைந்துவிடும். சங்கிலிகள் அந்த மனிதனின் ஆயுதம் உடைந்த நிலையில் அவன் சங்கிலியைத் தரையில் போட்டுவிட்டு ஒரு வாளை வெளியே எடுத்தான். நீ வெறும் ஒரு இடைநிலை மிருகம்தான் கொன்று இருக்கிறாய். நான் உன்னுடைய நூற்றுக்கணக்கானவர்களைக் கொன்றுவிட்டேன். அந்த மனிதன் அமைதியாகச் சொன்னான். ஆரோ எச்சரிக்கையுடன் அந்த நபரைச் சுற்றி சுற்றி வந்தான். அந்த நபருக்கு எதிராக அவளுக்கு இருந்த மிகப்பெரிய நன்மை அவளுடைய வேகம். பின்னர் ஆரோ தனது ஹார்னை முன்னோக்கி பாய்ந்து அந்த நபரைத் துளைக்கும் நோக்கத்துடன் சென்றான். அந்த நபர் விரைவாக தாக்குதலைத் தடுத்து ஆரோவை நோக்கித் திரும்பச் செல்ல முயன்றார். ஆனால் அது மிக வேகமாக இருந்ததால் திரும்பிச் சென்றது. ஆரோ அதையே பலமுறை திரும்பச் சொன்னான், ஆனால் அது பயனற்றது. அந்த மனிதன் அவளுடைய தாக்குதல்களைத் தடுப்பான். அவள் ஒரு புதிய திட்டத்தைக் கொண்டு வந்து அந்த மனிதனைச் சுற்றி முழுவட்டமாக ஓட ஆரம்பித்தாள். அவள் எங்கு தாக்குவாள் என்று தெரியாமல் அந்த மனிதன் அவளை தொடர்ந்து செல்ல முடியாத அளவுக்கு தன் வேகம் அதிகமாக இருக்கும் என்று அவள் நம்பினாள். பின்னர் அந்த மனிதன் தரையில் இருந்த சங்கிலியின் ஒரு பகுதியை எடுத்து ஆரோவை நோக்கி வீசினான். அது அவளுடைய காலைப் பிடிக்கவே முடிந்தது. அதனால் அவள் தரையில் விழுந்தாள். அவளுடைய காலில் இப்போது காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்தது. அடடே, நான் ஏதாவது செய்யணும். எரிக் யோசித்தான். தரையில் முகம் குனிந்து தியானம் செய்து கொண்டிருந்தபோது அவன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். எரிக் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்ற நம்பிக்கையில் தனது கீயைப் பயன்படுத்த முயன்றான். ஸ்லிவியா அதை செய்வதை ஏரிக் ஒருமுறை மட்டுமே பார்த்திருந்தான். ஆனால் அதன் பின்னணியில் உள்ள கருத்தை ஏரிக் புரிந்துகொள்ள அது போதுமானதாக இருந்தது. எரிக் இப்போது அசையும் அளவுக்கு குணமாகிவிட்டான். அந்த மனிதன் ஆரோவை நெருங்கினான். அவளைக் குத்தத் தயாராக இருந்த ஆரோவை நோக்கி வாளை நீட்டினான். திடீரென்று ஒரு கத்தி அந்த மனிதனின் கையில் இருந்து வாளை தாக்கியது. ஏரிக் குறுக்கே குதித்து சரியான நேரத்தில் அந்த மனிதனை அடைய முடிந்தது. ஆனால் அவ்வாறு செய்யும்போது அவரது காயங்கள் மீண்டும் திறந்திருந்தன. எரிக் இனி நகர முடியாமல் மீண்டும் தரையில் விழுந்தான். நீ ஒரு முட்டாள், அது வெறும் மிருகம். அதற்காக நீ ஏன் உன் உயிரைப் பணயம் வைக்க வேண்டும்? அந்த மனிதன் துப்பினான். அந்த மனிதன் தனது வாளை எடுக்க குனிந்தபோது ஏரிக் தனது கத்தியை ஆரோவை நோக்கி வீசினார். உன் எஜமானரைப் போலப் போராடு. ஏரிக் தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆரோ கத்தியின் மீது குதித்து அதன் பற்களுக்கு இடையில் உள்ள பிடியைப் பிடித்தார். அந்த மனிதன் மீண்டும் குனிந்தபோது அவனது தலை ஏற்கனவே தரையில் உருண்டு கொண்டிருந்தது. ஆரோ கத்தியை பயன்படுத்தி அந்த மனிதனின் தலையை வெட்ட வேகமாகச் சென்றான். என்னுடைய எந்தத் தாக்குதல்களும் வேலை செய்யவில்லை. ஆனால் நான் இன்னும் ஒரு விஷயத்தை முயற்சிக்க விரும்பினேன். அது வேலை செய்யுமா இல்லையா என்பது எனக்குத் தெரியவில்லை. அது ஆபத்தானது. சுடர்விடும் வாள்வீரர்கள் தனது மற்றொரு வீரர் தோற்கடிக்கப்படுவதைக் கண்டதும் அவர் விரைவாக அந்த மனிதனின் தலை மற்றும் உடலை நோக்கி நெருப்புத் தீப்பிழம்புகளை எய்தினார். தாக்க இதுவே எனக்குக் கிடைத்த வாய்ப்பு. பலவீனமான இடம் ஒன்று இருந்தால் அது முகமூடியாகத்தான் இருக்கும். அது மிருகக் கவசம் போல் தெரியவில்லை. பெரிய முயல்களின் உடல்களிலிருந்து இரத்தம் சிந்தியது. ஏனெனில் அவை மிருதனின் ஒரு நகத்தாக்குதலைக் கூட தாங்க முடியவில்லை. மேலும் உதவியற்ற முறையில் தரையில் விழுந்து சிறிது நேரத்திலேயே தளர்ந்து போயின. அவர்கள் உடனடியாகக் கொல்லப்பட்டார்கள். இந்த பெரிய முயல்களைத் தாக்க மிருதன் தனது நகங்களை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல்
தனது கேல் ரைடிங் திறமையின் மூலம் காற்றின் மீதான தனது கட்டுப்பாட்டையும் பயன்படுத்தி தனது கூர்மையான நகத்தாக்குதலின் மூலம் தற்காலிக காற்று வெட்டுத் தாக்குதலைக் கட்டவிழ்த்துவிட்டார். அந்த நேரத்தில் இந்த உயிரினத்தின் தோள்கள் எவ்வளவு வலிமையானவை என்று மிருதனுக்குத் தெரியவில்லை. எனவே அந்த உண்மையை அவன் உறுதியாக நம்பும் வரை இப்போதைக்கு அதை விளையாட முடிவு செய்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விலையுயர்ந்த கவசங்கள் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதற்கு அவனிடம் பணம் இல்லாததால் மிருகக் காட்டிற்கு வருவதற்கு முன்பு அவன் எந்த உபகரணங்களையும் தயார் செய்யவில்லை. ஆயினும்கூட வலுவூட்டல் வகை திறன் கொண்டவர்கள் பொதுவாக அரக்கர்களையோ அல்லது மிருகங்களையோ எதிர்த்துப் போராடும்போது உபகரணங்களை நம்பியிருக்க மாட்டார்கள். ஏனெனில் அது போரின் போது அவர்களின் இயக்கங்களைத் தடுக்க அல்லது அவர்களின் திறன்கள் செயல்படுத்தப்படும்போது அவர்களின் உடல் அளவு அல்லது அமைப்பு சிறிது மாறிய பிறகு கவசம் திடீரென்று அவர்களுக்கு பொருந்தாதபோது சங்கடமாக இருக்கும். இது ஒரு தலைவலியாக இருந்தது. இந்த பல்வேறு காரணங்களுக்காக வலுவூட்டல் வகை அல்லது மேம்பாட்டு வகை திறன் கொண்ட எவரும் கவசங்களை அணிவதில்லை. இருப்பினும் சிலர் வாள்கள், கத்திகள், ஈட்டிகள் மற்றும் நீண்ட கையாளக்கூடிய பிற ஆயுதங்களை பயன்படுத்த தேர்வு செய்கிறார்கள். அவை தங்கள் திறனை பயன்படுத்திய பிறகு பாதிக்கப்படவோ அல்லது பாதிக்கவோ கூடாது. இந்த நேரத்தில் மிருதன் திடீரென நகர்வதை நிறுத்தினான். ஏனெனில் அவன் தற்போது தனது கணினியின் காட்சியில் விரைவாகத் தோன்றும் உரைகளின் வரிகளைக் கவனிக்க வெற்றிடத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். நீங்கள் தீங்கற்ற பிறழ்ந்த முயல்களின் ஒரு குழுவை கொன்றுவிட்டீர்கள். பெரிய முயல்கள் F மற்றும் D வரிசைகளுக்கு இடையில் இருந்தன. இந்த சாதனையின் மூலம் நீங்கள் 3.5 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள். நான் அப்படியே நின்றேன். மனிதர்கள் உண்மையில் குப்பைத் துண்டுகள்தான். லாஞ்சியின் இலக்கு நானா அல்லது எரிக்கா என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் மற்றவர்களை இதில் ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்த வேண்டும்? இதில் ஏதாவது ஒரு தகுதிக்கு ஏரிக் அல்லது நான் ஏதாவது செய்திருக்கிறோமா? பின்னர் லாஞ்சி என்னை நோக்கி முன்னேறத் தொடங்கினார். அவரது கத்தி இப்போது முழுவதுமாக தீப்பிழம்புகளால் மூடப்பட்டிருந்தது. இதுதான் உன்னோட முடிவுரே. உன்னோட வாழ்க்கை முடிஞ்சதும் உன் எல்லா நண்பர்களையும் நான் கொன்னுடுவேன். எரிந்து கொண்டிருந்த மரங்களிலிருந்து வந்த தீப்பிழம்புகள் சுழன்று லாஞ்சியின் வாளை நோக்கி ஒன்றுகூடத் தொடங்கின. மரங்களிலிருந்து தீப்பிழம்புகள் மறைந்துவிட்டன. ஆனால் இப்போது அவன் வாள் முழுவதும் நெருப்பால் மூடியிருந்தன. லாஞ்சி உள்ளே குதித்து என் மீது தனது வாளால் வெட்டினான். ஆயுதத்திலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை என்னால் உணர முடிந்தது. அது ஏற்கனவே என் தோலின் மேற்பரப்பை எரித்துக் கொண்டிருந்தது. கத்தி கீழே வந்தவுடன் நான் வாளை என் உள்ளங்கைகளால் பிடித்து அதை அதன் தடங்களில் நிறுத்தினேன். பின்பு நான் கூறினேன், செயல்படுத்து.